நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்களா? இங்கிலீஷ்ல பேசினா இங்க இருக்காதப்பா. நீ தமிழ் தெரிந்த ஒரு நபர் தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையை படிக்கட்டும். அப்படி ஒண்ணும் கிழிக்க வேண்டியது இல்லைங்க. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி திரு பிடிஆர் அவர்கள்லாம் லண்டன்ல இருந்து தான் வந்தவர். ஆமா, அவர் படித்தது மேலை நாடுகளில், ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் படித்தவர். தமிழே வரல, கஷ்டப்பட்டு பேசுறாரா இல்லையா? கத்துக்க முயற்சி செய்யறாரா இல்லையா? இன்னொன்னு, நீ யாரு? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம் வந்துச்சு? நீங்கள் அத்தனை பேரும் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த திரு விஜய் அவர்களுக்கு கூட இவ்வளவு ஆணவம் இல்லையே. அவர் நேத்து இந்த இன்சிடென்ட்டை பார்த்து வருத்தம் தான் சார் பட்டிருப்பாரு. இல்லம்மா, நான் சொல்றது, டேய், நான் என் மூஞ்ச காமிச்சு எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டேன்றான்ட்டு ஒரு இடத்துல கூட விஜய் ஆணவம் நடந்துக்கலையே. என்னமோ மரிய வில்சனின் மொழிநடைக்காகவும், மரிய வில்சனின் முகத்துக்காகவும், மரிய வில்சன் செய்த ரவுடித்தனத்துக்காகவும் இந்த மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று இங்க நீங்க அமைச்சராகிற மாதிரில இருக்கும் பேச்சு ஆணவமா? தமிழ் மொழிக்கும் அன்புக்கும் சம்மதம் இல்லையா? உங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது, ஆனா அன்பின் மொழி தெரியுமா? இதான் நீங்க பேசுற அன்பின் மொழியா? இதைத்தான் தொடக்கத்தில் நான் பேசி காமிச்சேன். மரிய வில்சனோட அன்பின் மொழி எப்படி இருந்துச்சு, அந்த துணி அப்படின்றத பேசி காமிச்சேன். இதுல ராஜ்மோகன் எந்திரிச்சு இவருக்கு முட்டு, பண்பா நடந்துக்குங்க சார், எல்லாருக்கும் சொல்றேன் நான். ஆதவர்ஜுனா எந்திரிச்சு இவருக்கு முட்டு. ஆதவர்ஜுனா எந்திரிச்சு உட்காருங்கன்னு தான் சொன்னாரு அவர் ராஜ்மோகன். உதயநிதி மட்டும் என்ன தூய்மையான தமிழ்ல பேசுறாரான்னு கேட்க. உதயநிதி தூய்மையான தமிழில் பேசவில்லை, ஆனால் உதயநிதி தமிழில் பேசுகிறார். மரிய வில்சன் பேசுறது தமிழ்.